குட்டீஸ், குட் மார்னிங் டீச்சர்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எனக்கு இப்போ ஒரு குட்டி பையன் பேசினானே, அவன் பேர் எனக்கு தெரியல. மணிமாறன், இளமாறன். ஓகே, இளமாறன் பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு மைக்க பிடிக்கிறதுக்கே கை நடுங்குது. ஏன்னா அவன் பயங்கரமா பேசுறான். அவன் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே எடுப்பட மாட்டோமே அப்படின்னு தோணுது. நிஜமாவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இப்படி குழந்தைங்க அருமையா பேசுறத பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி நாங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவங்க தான். நாங்களும் தரையில் இருந்து உட்காந்து படிப்பை கற்றுக்கிட்டவங்க தான். எங்களுக்கு சொல்லி கொடுத்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ், மாஸ்டர்ஸ், அந்த பிரின்சிபலை இன்னும் நாங்கள் மறக்காமல் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் கூட இவ்வளோ ஒரு எஜுகேஷன், எங்களுக்கு அந்த ஒரு பணிவு கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். மேலும் மேலும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பெஞ்சு, இந்த டேபிள் எங்களுக்கு உங்களுக்கு செய்யணும்னு எங்களுக்கு இந்த பொருளாதார வசதியை வேணா கடவுள் கொடுத்திருப்பாரு. ஆனா இதோடைய அடிப்படை இந்த ஒரு எண்ணத்தை எங்களுக்கு கொடுத்தது நிச்சயமாக கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இதை நான் இங்க அடிச்சு சொல்றேன். இது எனக்கு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது. இந்த சைடன் ட்ரஸ்ட் உருவானதுக்கு காரணமே நானு, சாரு, என்னுடைய எல்லாரும் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஸோ எங்களுக்கு இது மூலாதாரமாக இதை உருவாக்குனது, எங்களுக்குள்ள ஒரு சர்வீஸ் மைண்டை உருவாக்குனதுக்கு காரணம் கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி படித்து பெரிய இடத்துக்கு வருவீங்க. வரும்போது உங்களுக்குள்ளேயும் இதே மாதிரி நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்த, பணிவை கற்றுக் கொடுத்த, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த நம்மளுடைய ஸ்கூல்ஸுக்கு, அதே மாதிரி அரசு பள்ளிகளுக்கு நீங்கள் எல்லாரும் நிறைய செய்யணும். செய்வீங்களா? நல்லா செய்யணும். என்ன உதவினாலும் இறங்கி செய்யணும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு இந்த டீச்சர்ஸ் ரிட்டையர் ஆகிருப்பாங்க, வேற டீச்சர்ஸ் வருவாங்க. மனம் நீங்க எவ்வளவு ஊதியம் பெறுறீங்களோ அதுல ஒரு பார்ட்டை நம்மளுடைய படித்த பள்ளிக்குன்னு ஒதுக்கிடணும். செய்வீங்களா? கண்டிப்பா செய்யணும். சரியா? நல்லா படிக்கணும். எல்லாரும் படிச்சு மேல மேல பெரிய ஒரு பொசிஷனுக்கு வரணும். இதுல டாக்டர்ஸ் ஆவீங்க, இன்ஜினியர்ஸ் ஆவீங்க, லாயர்ஸ் ஆவீங்க, டீச்சர்ஸ் ஆவீங்க. ஓகேங்களா? வரும்போது நாங்க வயதாயிடுவோம். அப்போ உங்ககிட்ட வருவோம். வரும்போது அப்ப நீங்க சொல்லணும். என்ன சொல்வீங்க? மேம், உங்களை நாங்க பார்த்துருக்கோம், நீங்க எங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. ஓகேயா? அப்ப என்கிட்ட நீங்க காசு வாங்க கூடாது. சரியா? சரியா? அதுதான் சர்வீஸ். சரிங்களா? ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுங்க, இல்லாதவங்களுக்கு நிறைய செய்யுங்க. படிச்சு படிப்பு மட்டும் போதாது, படிக்கிற இடத்துல சம்பாதிக்கும் போது நிறைய சர்வீஸ் செய்யணும். சரியா? ஓகே, நல்லா படிங்க, பெரிய இடத்துக்கு வருவீங்க. ஆசிரியர்கள் சொல்றதை கேளுங்க. சரியா? ஓகே, தேங்க்யூம்மா, பாய். இந்த பள்ளிக்கூடத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்திய பேர் தன்யேந்தர் சிங். தன்யேந்தர் அவருக்கு மிக மிக நன்றி. அவர் அவர் நாங்கள் பண்ணுறது கிடையாது, அவர் பண்ணுறதான் பெருசு. அவரை ஐடென்டிஃபை பண்ணி எங்கே யாருக்கு என்ன வேணும்னு நினைக்கிறாரோ அதை பண்ணுறது தான் பெருசு. நாங்கள் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, இந்த பள்ளிக்கூடம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இங்கே வந்திருக்கோம், போயிருக்கோம், ஆனால் நாங்கள் பார்த்தது கிடையாது. இங்கே எது தேவையோ அது பண்ணுறது தான் முக்கியம். எங்களோட ட்ரஸ்டோட அப்ஜெக்டிவே அதுதான். நாங்கள் போய் கண்டுபிடிச்சி பண்ணுறதோட அடுத்தவங்க சொல்லி யார் என்ன பண்ணணும்னு அவங்கள நம்பி பண்ணுறது தான். உங்களுக்கு வேண்டிய எல்லாம் பண்ணி கொடுப்போம், ஆனால் படிப்பு தான் முக்கியம். எல்லாருமே படிக்கணும், படித்து முன்னேறணும். ஒழுக்கம், படிப்பு ரெண்டுமே இருக்கணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணி சாதிச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ் அண்ட் டூ வெல். யூ வில் கண்டினியூ டு டூ வாட் எவர் வி கேன் டூ ஃப்ரம் அவர் பெர்ஸ்பெக்டிவ். எங்களால் எங்கே முடியுதோ அதை கண்டிப்பாக பண்ணுவோம். ரொம்ப நன்றி சார், உங்களுக்கு தான் நன்றி. அண்ட் ராசி இல்லை, உங்களோட உழைப்பு தான் காரணம். உங்களோட உழைப்பு, உங்களோட ஃபோக்கஸ் தான் காரணம். நீங்கள் அதனால அதை கண்டினியூ பண்ணுங்க, உங்களோட க்ரோத்தை கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ தாராளமாக சொல்லுங்க, நான் எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம்.